அயோத்தி நாட்டில் ஒரு ஏழை பிராமணர் இருந்தாரு. குடிசை போட்டுக்கொண்டு எளிய வாழ்க்கை. அவர் பாட்டுக்கு வேதங்கள், சாஸ்திரங்கள், அத்தியனம் என செய்து கொண்டு சொல்லிக் கொடுத்து கொண்டும் இருந்தார். பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் தினசரி ஜீவனம் ஓடிக்கொண்டு இருந்தாலும் நாளைய பற்றிய எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் பொறுத்தவரை நிம்மதியாக இருந்தாலும் அவரது மனைவி நிம்மதியாக இல்லை. இந்த ஆண்களுக்கு எங்கே இருக்கிறது பொறுப்புணர்ச்சி? இத்தனை குழந்தைகள் இருக்கின்றனவே, அத்தனையும் கரை சேர்க்க வேண்டாமா? கவலையே இல்லாமல் இருக்கிறார் இந்த மனுஷன். என்ன செய்யலாம் என்று சிந்தனை செய்து கொண்டிருந்தார். அப்போது ஊரில் பரபரப்பாக பேச்சு எழுந்தது. தசரதர் ராமனை காட்டுக்கு போக சொல்லிவிட்டாராம். அவரும் தன் உடைமை எல்லாவற்றையும் தானம் செய்துவிட்டு காட்டுக்கு போக போகிறாராம். பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்திருக்கும் போது இப்படி ஒரு திருப்பம். இந்த ஸ்திரீக்கும் கொக்குக்கு மீன் மீதே குறி என்பது போல மக்கள் பேசிக்கொண்டதில் ஒன்று நன்றாக மனதில் பதிந்தது. ராமர் அவரது சொத்தை தானம் செய்துவிட்டு, ஆஹா, நம் வறுமை நீங்க இதோ ஒரு உபாயம் கிடைத்துவிட்டது. உடனே போய் தன் கணவனின் கவனத்தை அவரது சாஸ்திர படலத்தில் இருந்து இழுத்தார். ஹோய் பிராமணா, நீர் பாட்டுக்கு குடும்பத்தின் கவலை ஏதும் இல்லாமல் காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிறீரே. வரிசையாக 7 பெண்கள் திருமணத்துக்கு நிற்பதை பாரும். கல்யாணத்தை வெறும் கையால செய்ய முடியும். போய் ஏதேனும் பொருள் சம்பாதிக்கும் வழியை பாரும். ராமர் காட்டுக்கு போகிறாராம். தன் சொத்தை எல்லாம் தானம் செய்துவிட்டு போக போகிறாராம். போய் கொஞ்சமாவது வாங்கி கொண்டு வாருங்கள். பிராமணனுக்கோ பிரதிகிரகம் வாங்குவதில் சம்மதமில்லை. யாரிடம் பிரதிகிரகம் வாங்கினாலும் அவரது பாவங்களை சேர்த்துதானே வாங்கிக் கொள்கிறோம். அத்தனையும் இல்லாவிட்டாலும் ஒரு பகுதி பாவமாவது. அதை எப்படி தீர்ப்பது? கொடுப்பது ராமரே ஆனாலும் மனசு ஒப்பமாட்டேன் என்கிறதே. ஆனாலும் மனைவி சொல்வதிலும் உண்மை இருக்கத்தானே செய்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் நடந்த சம்வாதத்தில் மனைவியின் கட்சியே ஜெயித்தது. இந்த பிராமணரும் ராமர் இருக்கும் இடத்தை அடைந்தார். வேத பிராமணனாச்சே. ராமரும் வரவேற்றார். என்ன வேண்டும் என்று கேட்டார். பிராமணருக்கோ கேட்க நான் எழவில்லை. ராமருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. இவரது கோலத்தை பார்த்தாலே இவரது ஏழ்மை புரிந்துவிட்டது. காசுக்கு ஆசைப்படாத பிராமணனாக இருக்க வேண்டும். சொத்தை தானம் செய்யும் செய்தி கேட்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் பிரதிகிரகம் வாங்க கூச்சப்பட்டு கொண்டு நிற்கிறார். இங்கேதான் ராமரின் மேன்மை வெளிப்பட்டது. வலுக்கட்டாயமாக தானம் கொடுத்து அவரை சங்கடப்படுத்தாமல் மெதுவாக பேசலானார். பிராமணரே, என் சொத்து அத்தனையும் ஏறத்தாழ தானம் செய்துவிட்டேன். என் பசுக்கள் மட்டுமே இன்னும் எஞ்சியவை. இதோ அரண்மனையின் வெளியே மேயும் கூட்டம்தான் அவை. ஒரு போட்டி வைக்கப் போகிறேன். யாரேனும் இந்த கழியை இங்கிருந்து வீசினால் அவருக்கு இங்கிருந்து அந்த கழி வீசப்படும் இடம் வரை உள்ள பசுக்களை பரிசாக அளிக்கப் போகிறேன். முயற்சி செய்து பார்க்க விருப்பமா? பிராமணருக்கு பரம சந்தோஷமாகிவிட்டது. பெறுவது பரிசல்லவா, தானமில்லையே. கௌபினத்தை இறுக்கி கட்டிக்கொண்டு ஓடி வந்து கழியை வீசி எறிந்தாராம். அது சரையு நதிக்கு அப்பால் போய் விழுந்ததாம். ராமர் அவரை நமஸ்கரித்து, இங்கிருந்து கழி விழுந்த இடம் வரை உள்ள பசுக்கள் உங்களுடையது, ஓட்டிக்கொண்டு போங்கள் என்றாராம். பிராமணரோ தானமாக வாங்காமல் பரிசாக பெற்றதை நினைத்து மகிழ்ந்து கொண்டு சென்றாராம். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நிவேதன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.